இருங்க வரேன். பார்த்து. ரோமா என்னய்யா? இன்னும் எப்படி நேரம்? சாயந்தரம் ஆகும். கவிதா கவிதா டீ போடு. ராசு, ஐயா. அந்த தர்மனை கொஞ்சம் அடக்கி வாசிக்க சொல்லு. சரி சொல்லிடுங்க. ஹலோ ஹலோ கவிதா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன் அத்தை. ஐயா ஏதாச்சும் சொன்னாராமா? தாத்தா எதுவும் என்கிட்ட சொல்லலையே. ஓ, யாரு? ராணி அத்தை. ம், ராணி இப்ப நீ எங்க இருக்க? ம், என்னைக்கு இல்லாமல் இன்னைக்கு லிஸ்ட்டு பெருசாக இருக்கு. காளிமுத்தனை வண்டி எடுங்க. ம், வா சொல்றேன். ஆமா, கவிதா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டீங்கல்ல? சீக்கிரம் வாங்க. என்னவா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. பக்கத்தில் பள்ளியில் நம்ம பையன் ஒருத்தன் பேங்க்கில் இருக்கான். அவன் அப்பா அம்மாவோட அப்பப்போ நம்ம வீட்டு விஷயத்துக்கெல்லாம் வந்துட்டு போவாங்க. நீ பார்த்தீங்கன்னா தெரியும். ரொம்ப நாளாக அந்த பையனுக்கு ஒன்றை பொண்ணு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் அவளுக்கு படிப்பு முடியட்டும் அது இதுன்னு சொல்லி சாக்கு போக்கு சொல்லி அனுப்பிச்சிட்டேன். இப்போ எங்கேயோ இந்த நெய்காரப்பட்டியில் விசேஷம் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வந்த இடத்துல உன்னை பார்த்துட்டு போகலாம்னு நினைக்கிறாங்க. வரட்டான்னு கேட்டது தான் வேணான்னு சொல்லியிருக்கலாம். இங்கே வந்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறான். என்ன பண்ணுறது? வரட்டும். என்ன பண்ண சொல்கிற? என் பேத்தி இன்னொருத்தன் லவ் பண்ணிகிட்ருக்கா, அதனால் இதெல்லாம் முடியாதுன்னு சொல்ல முடியுமா? வந்தது வந்துட்டாங்க. ஏதோ காப்பி தண்ணி போட்டு கொடுத்து அனுப்பிச்சிட்டு சமாளிச்சிடலாம். ஹலோ ஹலோ, அவனோட அப்பா அம்மாவை போய் பார்த்தியா? நீ வா, போலீஸ் ஸ்டேஷன் போலாம். போலீஸ் ஸ்டேஷன்லாம் வேண்டாம். ஏன்? அந்த 3 பேரையும் நான் கொன்னுட்டேன். என்னது? கொன்னிட்டியா? கத்தாத. அப்ப தாத்தா தாத்தா என் முன்னாடி தான் இருக்காரு. பேசிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு உதவி பண்ண முடியுமா? சொல்லு. வினோதோட அப்பா அம்மா கிட்ட செத்துட்டான்னு சொல்லிடு. ஏண்டி நீ என்ன பேசுறன்னு எனக்கு எதுவுமே புரியல. ஹலோ ஹலோ கவி, உன்னை நம்பனல்ல, வினோத இப்படி பண்ணிட்டியே. போ தாத்தா. நீதான் என் சாமி, நீதான் என் சாமின்னு அடிக்கடி என்ன சொல்லுவியே. ஆனா இப்போ உன் சாமியை விட உன் ஜாதி முக்கியமா போயிருச்சுல்ல. எல்லா மனுஷங்களையும் உன் சாமி தான் படைச்சான்னு சொல்லுவீங்களே, அந்த மனுஷனை கொல்ற அதிகாரம் உங்களுக்கு யார் கொடுத்தது? வினோத் என்ன பாவம் பண்ணா?
நாங்க லவ் பண்ணது பிடிக்கலன்னா அன்னைக்கே சொல்லியிருக்க வேண்டியது தானே. என்ன ஒரு வாரம் அழுதுருப்பேன், 10 நாள் சாப்பிடாம இருந்திருப்பேன். அப்புறம் சின்ன வயசுல இருந்து என்ன வளர்த்த மனுஷன், நமக்காக வாழ்ற மனுஷன், நீ கை நீட்டுறவனுக்கு நான் கழுத்தை நீட்டிருப்பேன்ல. பாவம் வினோதோட அப்பா அம்மா ஊருக்கு போன புள்ள திரும்ப வருவான்னு எனக்கு நம்பிக்கை கொடுத்து அனுப்பிச்சாங்க. அவன் செத்து போட்டான்னு தெரிஞ்சா அவங்க மனசு எவ்வளவு பாடுபடணும் தெரியுமா? அவங்க வலிய வார்த்தையால சொன்ன உனக்கு புரியாது. அந்த வலிய நான் உனக்கு புரிய வைக்கிறேன். கவிதா, உட்காருங்க. ஒரு நிமிஷம் உட்காருங்க. நீங்களும் உட்காருங்க. தண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். எங்க கவிதா, வீட்ல யாருமே இல்ல. அடுப்பை கூட ஆஃப் பண்ணாம எங்க போயிட்டா இவ? தெரியலையே. எங்க ராணியை காணோம். தண்ணி குடிங்க. பக்கத்துல எங்கேயாவது போயிருப்பாங்க, கால் பண்ணி பார்க்குறேன். சரிங்கக்கா. கவிதா,